வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனின் மரியுபோல் நகரில் மக்களை மீட்கும் முயற்சிகள் செஞ்சிலுவை சங்கம். 2 நாட்களில் பெருமளவில் மக்கள் மீட்கப்படுவார்கள் என நம்பிக்கை. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நாளை பிரதமர் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு. இறுதி வரை போராடப் போவதாக இம்ரான் மக்களிடம் பேச்சு. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவும் சூழலில் 30 மணி நேர ஊரடங்கு. அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் ஊரடங்கு அறிவிப்பு. இலங்கையில் ஜனாதிபதி கோட்டபயவிற்கு எதிராக வலுக்கும் மக்கள் போராட்டம். ஏராளமான காவல்துறையினர் அதிரடி படையினர் குவிப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நாளை இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டத்தை சூடப்போவது ஆஸ்திரேலியாவா அல்லது இங்கிலாந்தா என ரசிகர்கள் ஆவல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தூபா சந்திப்பு. இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள கட்டடங்களுக்கு சொத்து வரி உயர்வு. 150% வரை வரி அதிகரிப்பு. சென்னையில் இன்னும் 234 கோடி ரூபாய்க்கு வரி நிலுவை உள்ளதாக மாநகராட்சி தகவல். அதிகபட்சமாக நட்சத்திர ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் வரி செலுத்தவில்லை என விளக்கம். நாடு முழுவதும் தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்கள் உகாதி பண்டிகை கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து கோவில்களில் சிறப்பு வழிபாடு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி தொடர்பான பயிற்சி முகாம். சிறப்பாக செயல்படும் மாணவர்களை ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அனுப்ப முடிவு. வேதாரண்யம் பகுதியில் டீசல் விலை உயர்வால் தொழில் பாதிப்பு என மீனவர்கள் கவலை. மானிய டீசல் அளவை உயர்த்தி வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. ஓமலூரில் அனுமதியின்றி வெட்டி கடத்தப்பட்ட 90 டன் வெள்ளை கற்கள் பறிமுதல். கடத்தல் கும்பலை பிடிக்க வருவாய்த்துறை, கனிம வளத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோவிலாறு அணை பகுதியில் செத்து மிதக்கும் ஆயிரக்கணக்கான மீன்களால் துர்நாற்றம். இறப்புக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். சென்னை திருவான்மியூரில் மெட்ரோ குடிநீர் பழுப்பு நிறத்தில் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 3 நாட்களில் சரி செய்யப்படும் என மெட்ரோ உதவி பொறியாளர் தகவல். தூத்துக்குடியில் மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. ரஷ்யா மீது உக்ரைன் நேற்று தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திகளை உக்ரைன் மறுத்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் மரியுபோல் துறைமுக நகரத்தில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றும் முயற்சியில் செஞ்சிலுவை சங்கம் மீண்டும் ஈடுபட்டுள்ளது. அதே சமயம் தென்கிழக்கு உக்ரைனில் புதிய தாக்குதல்களை நடத்த ரஷ்யா தனது படைகளை மீண்டும் திரட்டி வருகிறது. உக்ரைனின் மரியுபோல் துறைமுக நகரத்தில் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பொதுமக்களை வெளியேற்றும் முயற்சியில் செஞ்சிலுவை சங்கம் மீண்டும் ஈடுபட்டுள்ளது. இதனால் ஏராளமான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவர் என உக்ரைன் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 37வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனின் போல்டவா மாகாணத்தில் உள்ள 2 நகரங்கள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் போல்டவா நகரத்தில் உள்ள உள்கட்டமைப்புகள் சேதம் அடைந்ததாக அந்த மாகாணத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
ரஷ்யாவின் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான உக்ரைனின் கலாச்சார சின்னங்கள் சேதமடைந்துள்ளன. தேவாலயங்கள், வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கலாச்சார சின்னங்கள் போரினால் சேதமடைந்துள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த சில நாட்களாக டீசல் இல்லாமல் தத்தளித்து வந்த இலங்கைக்கு இன்று இந்தியாவில் இருந்து 40,000 டன் டீசல் கப்பல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று மாலை 6 மணி முதல் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கு கடும் பொருளாதார நெருக்கடியில் மக்கள் சிக்கி தவித்து வரும் நிலையில் நாளை அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்திற்கு மக்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். இந்நிலையில் இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி கோத்தபயவிற்கு எதிரான மக்களின் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. இன்று யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மண்ணெண்ணெய், பெட்ரோல், சமையல் எரிவாயு, ரொட்டி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இலங்கை அதிபர் கோத்தபயவின் ஆஸ்தான ஜோதிடரான ஞானகாவின் ஆலயத்தை பொதுமக்கள் சுற்றி வளைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அனுராதபுரம் ஆலயத்திற்கு காவல்துறை மற்றும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிக்கப்படுகின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்பது கூட தெரியாமல் பெற்றோர் கடும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் தான் இந்த துயரங்கள் அரங்கேறி வருகின்றன. சீனாவின் ஷாங்காய் நகரில் கொரோனா தாக்கம் அதிகரித்த நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பிரிந்து மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பெற்றோரை பிரிந்த குழந்தைகள் காணொலி வாயிலாக மட்டுமே பெற்றோரிடம் பேசி வருகின்றனர். 3 மாத குழந்தைகள் கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தாயிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து ஷாங்காயில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தொலைக்காட்சி வாயிலாக பேசிய பிரதமர் இம்ரான்கான் இறுதி வரை போராடுவேன் என்றும் எளிதில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சிகள் இம்ரான் வேண்டுமென்றே தன் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக நாடகமாடி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள அமேசான் நிறுவனத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் ஒருவரின் தொடர் முயற்சியால் முதன்முறையாக தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் வரலாற்றில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொழிற்சங்கம் அமைக்கும் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ள அமேசான் நிறுவனம் பணியாளர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதையே விரும்புவதாக கூறியுள்ளது. நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தூபா இந்தியாவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று பிரதமர் மோடியை நேபாள பிரதமர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதில் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக பிரதமர் மோடியுடன் சேர்ந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் நேபாள பிரதமர் தெரிவித்துள்ளார். பலாப்பழத்தை விரும்பாதவர்களே இல்லை என கூறும் அளவுக்கு அதன் சுவையும் மனமும் தனித்துவமானது. பலாப்பழத்தில் நார்ச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்பட்டுள்ளது. தற்போது இதன் சீசன் துவங்கியுள்ளதால் விற்பனை களை கட்டுகிறது. திண்டுக்கல் சிறுமலை ஷெட் சந்தையில் ஒரு பலாப்பழம் 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிறுமலையில் பலாப்பழம் சீசன் தொடங்கிய நிலையில் தற்போது புதுக்கோட்டையிலிருந்து பலாப்பழங்கள் திண்டுக்கல் சிறுமலை செட் சந்தைக்கு விற்பனைக்கு அதிகளவு பழங்கள் வருவதால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. வேதாரண்யம் தாலுகாவில் டீசல் விலை உயர்வால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட 16 மீனவ கிராமங்களில் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட படகுகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் டீசல் விலை உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் சிறு தொழில் செய்யும் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் மானியத்தில் வழங்கும் டீசலின் அளவை அதிகரித்து வழங்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உலகம் முழுவதும் மதி இறுக்கம் எனப்படும் ஆட்டிசம் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆட்டிசம் என்பது நோய் அல்ல, அது மூளையில் ஏற்படும் ஒரு குறைபாடு மட்டுமே என்றும், பெரும்பாலும் அந்த குறைபாடு உள்ளவர்கள் பிறருடன் பழகுவதில் சிரமம் இருப்பது மட்டும்தான் பிரச்சனை என்கின்றனர் மருத்துவர்கள். குழந்தைக்கு ஆட்டிசம் உள்ளது என்பதை சில பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக தெரிவிக்கிறார் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுனர் ராதா நந்தகுமார். ஆட்டிசம் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அந்த பெரிய லெவலில் அந்த இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங் இல்லை. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் போகிறச்சு, சர்க்குலேட் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ்குள்ளேயும் ஒரு தட் இஸ் என் பையன் ஆட்டிசம் டயக்னோஸ் பண்ணோன்னே பேரண்ட்ஸ் வந்து கேட்குறது என்னென்னா, என் பையன் வந்து சயின்டிஸ்ட் மாதிரி ஆகிடுவானா, என் பையன் மேத்தமெட்டிஷியன் ஆகிடுவானா, அந்த மாதிரியான பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. சில பேர் கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ், இன்னொருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியறதில்லைன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறதில்ல. ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லைன்றதுனால அவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்டேருந்து கற்றுக்க முடியறதில்ல. பயிற்சி பெற்று வரும் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கும் தனித்திறன்களை கண்டறிவதுதான் சற்று சிரமம் என தெரிவிக்கிறார் குழந்தையின் தாய் மற்றும் பயிற்றுனருமான அன்னபூரணி. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் ஆக்சுவலி நிஜமா தனித்திறமை உண்டு. அதை வந்து டேப்பர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்துடுது, சில குழந்தைங்களுக்கு பார்த்து பண்ணணும். பட் வெரி நிறைய திறமைசாலிகள் தான் இவங்களை நல்லா கரெக்டான ஒரு இது ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட்டோ தனியாரோ டெஃபினட்டாக இவங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், எங்களுக்கும் பெரிய சப்போர்ட்டுங்க இது. பணம் இருப்பவர்கள் செலவு செய்து ஆட்டிசம் குறைபாடுடைய தங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சிகள் அளித்து வருவதாகவும், ஆரம்ப சுகாதார நிலையங்களை போன்று அருகாமையிலேயே இது போன்ற மையங்களை அரசாங்கங்கள் அமைக்க வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை வைக்கின்றனர். அப்போ இந்த ஒரு குறைபாடுக்கு இப்போ வந்து நிறைய இந்த மாதிரியான விசேஷ பள்ளிகள் இல்லைனா எங்களுக்கு தேவையான தெரப்பீஸு இதெல்லாம் வந்து ஒரே கூரையின் கீழே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பேச்சுக்கு பயிற்சி வேணும், உடற்பயிற்சி வேணும், அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பின்னுவாங்க, அது தேவைப்படும். அதை தவிர இவர்களுக்கு தேவையான படிப்பு, கல்வி, அவங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்படி பலதரப்பட்ட பயிற்சிகள் வந்து ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய தேவையாக இருக்கிறது. பட் எங்களுடைய இன்னொரு கோரிக்கைன்னு சொல்லணும்னா, இன்னும் இது குறித்து விழிப்புணர்வு வேணும், இன்னும் இது குறித்து நிறையா ஸ்கூல்ஸ் வேணும், இன்னும் வந்து அரசாங்கம் தரப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் வேணும். சமூகத்தில் இவர்களையும் வரவேற்று நடத்தும் போக்கு உருவாக வேண்டும் என்பதே மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் சொத்து வரிகள் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் பிரதான பகுதிகளில் 600 சதுர அடிக்கு குறைவான குடியிருப்பு கட்டடங்களுக்கு 50% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. 600 முதல் 1200 சதுர அடி வரையுள்ள குடியிருப்புகளுக்கு 75%, 1201 முதல் 1800 சதுர அடி பரப்பளவுள்ள குடியிருப்புகளுக்கு 100% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் மழைக்காலத்திற்கு பிறகு 3 மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் அன்னாசி பழ சாகுபடியில் விளைச்சல் குறைந்துள்ளது. கிலோ 8 முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்த பழம் 50 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் நிலக்கடலை அறுவடைக்கு புதிய இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அட்மா திட்டத்தின் மூலம் வாடகைக்கு விடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீர்காழியில் முந்திரி சாகுபடியில் உரிய விளைச்சல் இல்லாததால் முந்திரிக்கான விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அறுவடை செய்யப்படும் முந்திரி கொட்டைகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு உடைத்து பதப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அதேபோல் முந்திரி விவசாயிகளுக்கு பகுதி நேர வருவாய் ஈட்டித் தரும் முந்திரி பழ விற்பனை முற்றிலுமாக இல்லாமல் போனதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் முன்பதிவு நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சென்ற அச்சரப்பாக்கம் காவல்துறையினர் ஓரிரு நாட்களில் சரி செய்யப்படும் என உறுதியளித்ததன் பேரில் விவசாயிகள் சாலை மறியலை கைவிட்டனர். ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் சிறப்பாக செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மணிமேகலை விருதுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலய பங்குனி தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கருப்பன் மூப்பன்பட்டி கிராமத்தில் மும்முனை மின்சாரம் கிடைக்கப்பெறாமல் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. எழுவனம்பட்டி விராலிப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கான மின் விநியோகம் கடந்த 6 மாதங்களாக சரிவர வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறனை விரிவுபடுத்த ராக்கெட் மற்றும் விண்வெளி தொடர்பான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த செய்தியை தொடர்ந்து யோகாசனத்தில் நிகழ்த்தப்பட்ட உலக சாதனை, கரும்பு தோட்டத்தில் புகுந்த காட்டு யானை, அரசு பேருந்தில் மாணவர்களின் ஆபத்தான பயணம் உள்ளிட்ட செய்திகளை காணலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ராக்கெட் விண்வெளி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக ராக்கெட் மற்றும் விண்வெளி தொடர்பான சிறப்பு பயிற்சி 15 நாட்கள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் 29 மாவட்டத்தில் இருந்து 67 அரசு பள்ளிகளில் இருந்து 485 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பயிற்சியில் சிறப்பாக செயல்படும் மாணவர்களை ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் ரஷ்யா விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், பேசியிருக்கோம், 14 கிளாஸ் நடத்திருக்கோம். இதில் இருந்து நாங்கள் 110 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செக்ரிகேட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஸ்ரீஹரிகோட்டா கூட்டிட்டு போய் அங்கே எப்படி ராக்கெட்லாம் ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி உள்ள டீட்டெயிலாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இதாகும். அதுலேருந்து ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் ரஷ்யா கூட்டிட்டு போகிறது ஆட்டோ உத்தேசம் இருக்குது. கவர்மெண்ட்டில் இருந்தே அதை ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. யுகாதி பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் புத்தாண்டான யுகாதி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாமக்கல்லில் உள்ள ஒற்றை கல்லினாலான 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சுவாமிக்கு நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நோபல் பரிசுக்கான உலக சாதனை யோகாசன போட்டி நடைபெற்றது. உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சூரிய நமஸ்காரம், யோகாசனம் மற்றும் கூட்டு யோகாசன பயிற்சிகளை செய்து நோபல் பரிசுக்கான உலக சாதனை போட்டிகள் நடைபெற்றன. முதலாவதாக நடந்த போட்டியில் 108 செட் ஆஃப் சூரிய நமஸ்காரத்தை 59.40 நிமிடங்களில் செய்து காட்டி டாக்டர் ராகேஷ், ஜமால் மைதீன் ஆகியோர் நோபல் பரிசுக்கான உலக சாதனை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற யோகாசன போட்டியில் 51 செட் ஆஃப் யோகாசனங்களை 2.55 நிமிடங்களில் ஜோன் என்பவர் செய்து காட்டி அசத்தினார். தாளவாடி அருகே கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்த காட்டு யானையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர்.
வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக உணவு மற்றும் தண்ணீருக்காக யானைகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைகின்றன. இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் ஆபத்தான முறையில் அரசு பேருந்தில் மாணவர்கள் தொங்கிக் கொண்டு செல்வதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை மற்றும் மாலை என 2 வேளைகளில் இயக்கப்படும் இந்த பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரபல தாஜ், கன்னிமாரா உள்ளிட்ட ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் 254 கோடி ரூபாய் சொத்து வரி மற்றும் தொழில் வரியை செலுத்தாமல் நிலுவையில் வைத்து உள்ளனர் என சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதத்திற்கான வரியை ஏப்ரல் 15ற்குள் செலுத்தினால் 5% தொகை சலுகையாக திருப்பி வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். காவல்துறை சேவைகள் தொடர்பான செயலிகளை மக்களுக்கு தெரியப்படுத்துமாறு அங்குள்ள காவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கூடலூர் மற்றும் பந்தலூரில் உள்ள உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பாக நடத்தப்பட்ட பயிற்சி முகாமில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு விளக்கப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி பகுதியில் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட குணசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 87,810 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளையும் 2 ஜெராக்ஸ் கலர் பிரிண்ட் மிஷின்களையும் 6,800 ரூபாய்க்கான கட்டிங் செய்யப்படாத நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி சுற்றியுள்ள பல்வேறு காவல் நிலைய சரகங்களில் காணாமல் போனதாக வந்த புகார்களில் 61 நபர்களின் செல்போன்களை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து 61 நபர்களின் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான செல்போன்களை கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி செல்வகுமார் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். அதனை பெற்றுக் கொண்டவர்கள் போலீசாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். சென்னையில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் சிக்னல்கள் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான சோதனை முயற்சி சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. இதன் மூலம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபடும் போலீசார் சிக்னலை இயக்குவதற்கு அதன் கட்டுப்பாட்டு கருவி அருகேயே நிற்பதை தவிர்த்து வாகன நெரிசலுக்கு ஏற்றாற்போல் சில குறிப்பிட்ட தொலைவில் நின்றவாறு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் சிக்னலை இயக்கலாம். இவ்வசதியை அனைத்து சிக்னல்களிலும் கொண்டுவர ஏற்பாடு செய்ய உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கீரமங்கலம், பனங்குளம், அணவயல், செரியலூர், வேம்பங்குடி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கோடை மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டீஸ்வரம், தாராசுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இந்த மழையால் கோடை பயிர்களான பருத்தி, உளுந்து போன்ற பயிர்கள் பயன்பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோயிலாறு அணை பகுதியில் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள். நந்தியாற்றில் நடைபெறும் மணல் கொள்ளையை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோயிலாறு அணை பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது பெரியாறு மற்றும் கோயிலாறு அணை. இரு அணைகளிலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு மீன்கள் வளர்ந்த பின்பு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கோயிலாறு அணைப்பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இந்த மீன்கள் அணைப்பகுதி முழுவதுமே செத்து மிதக்கின்றன. மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மீன்களின் இறப்பு குறித்து ஆராய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் சுமார் 7,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள காஃபி தோட்டங்களில் பூக்கள் பூத்துள்ளன. கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழை காரணமாக செடிகளில் பூக்கள் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன.
உலக அமைதி வேண்டி 300 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளும் புத்த பிக்குக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பஞ்சு மார்க்கெட் நண்பர்கள் குழு சார்பில் வரவேற்பு மற்றும் மரியாதை அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவை சேர்ந்த புத்த பிக்கு நிதின் சோனாவனே என்பவர் மகாத்மா காந்தியின் அமைதி, அஹிம்சை மற்றும் கூட்டு நாணம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 5 ஆண்டுகளில் 46 நாடுகளில் 25,000 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிங்கிலிப்பட்டி பெரியபாளையம் பகுதியில் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள நந்தியாற்றில் நடைபெறும் மணல் கொள்ளையை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் இரவு நேரங்களில் கொள்ளை அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மணல் கொள்ளை குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 2021-22 ஆண்டிற்கான மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் கருவைக்குளம் கடற்கரையில் தொடங்கியது. போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 260 வீரர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெட்ரோல், டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து போர்வெல் உரிமையாளர்கள் 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போர்வெல் லாரிகளை வரிசையாக நிற்க வைத்து லாரியின் முன்பாக அறவழியில் போராட்டம் நடத்தினர். நாகை தெத்திப்புதூரோடு பகுதியில் எந்த நேரத்திலும் விழும் நிலையில் உள்ள மின் மாற்றியை வேறு இடத்திற்கு மாற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி சாலையில் உயரழுத்த மின்மாற்றியில் ஏற்பட்ட மின் தடை பழுதினை சரி செய்து கொண்டிருந்தபோது மின்வாரிய ஊழியர் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து ராயப்பன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் கோரி தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் கூறியுள்ளார். சேலம் மேற்கு, வாழப்பாடி மற்றும் எடப்பாடி தாலுகாக்களில் தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த வீடுகளை ஒதுக்கீடு செய்ய வருகிற 11, 12ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 90 டன் வெள்ளை கற்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெள்ளை கற்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக ஓமலூர் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைத்தன. இதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த வெள்ளை கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதிகளில் இரவு நேரங்களில் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு மின் கம்பிகள் வெட்டி கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். சோதனையில் டாடா ஏசி வாகனத்தில் மின் கம்பிகளை கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருதுபாண்டியர் நகர் 3வது வீதியில் குடிசை வீட்டில் வசித்து வருபவர்கள் நாச்சம்மை மற்றும் பாப்பா. இவர்களது வீட்டில் எரிந்து கொண்டிருந்த அரிக்கேன் விளக்கு எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து வீட்டில் தீப்பற்றியது. இதனால் வீட்டில் இருந்த 20,000 மதிப்பிலான பொருட்களும் தீயிலிருந்து சேதமாயின.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நொச்சிப்பட்டி கிராம பகுதியில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் தொற்றா நோய் கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, உடல் எடை போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தமிழக அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது, பொது சேமநல நிதி, சிறப்பு சேமநல நிதி, பணிக்கொடை ஆகியவற்றை வழங்காமல் இழுத்தடிப்பது ஆகிய காரணங்களுக்காக தமிழக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு எலங்கா பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் தமது நிறுவனத்திற்கு தேவையான இயந்திரங்களை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள ஒரு நிறுவனத்தில் வாங்கிக் கொண்டு தமது வாகனங்களில் கர்நாடகா திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அடியாட்களுடன் அவர்களது வாகனங்களை வழிமறித்த பெண் ஒருவர் ஆயுதத்தை காட்டி இயந்திரங்களுடன் 2 வாகனங்களையும் கடத்தி சென்றார். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழக ரிக் உரிமையாளர்கள் சம்மேளனம் மற்றும் திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்ட ரிக் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த 31ஆம் தேதி தொடங்கி நடத்தப்படும் இப்போராட்டத்தில் டீசல் விலை குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். மருத்துவ உலகில் சவாலாக உள்ள குறைபாடுகளில் ஒன்று ஆட்டிசம். ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என தெரிவிக்கிறார் கோவையில் ஆட்டிச குழந்தைகளுக்கு சிறப்பு பள்ளி நடத்தி வரும் கௌமாரம் பிரசாந்தி. இங்க பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 50-60 குழந்தைங்கள நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறோம், அதாவது ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம். அதை தாண்டி இங்கே என்ன மாதிரி எல்லாம் தெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, கம்யூனிகேஷன் தெரப்பி, நேச்சுரோபதி, யோகா, மெடிடேஷன், வொகேஷ்னல் ட்ரைனிங், அது இல்லாமல் 8th எக்ஸாம் எழுத வைக்கிறது, 10th எக்ஸாம் எழுத வைக்கிறது, இது எல்லாம் தாண்டி வேலை வாய்ப்பும் நம்ம இங்கே ஏற்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க டேட்டா என்ட்ரி லைஃப் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ல இப்போ எம்ப்ளாய் ஆயிருக்காங்க. சமூகத்தில் ஆட்டிசம் குறித்து இன்னும் விழிப்புணர்வு தேவை என்று கூறுகிறார். இந்த மாதிரி குழந்தைங்களை சமுதாயத்தில் எப்படி பார்க்குறாங்க, அந்த கண்ணோட்டத்தை ஒரு அம்மாவா ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பள்ளி அமைச்சதுக்கப்புறம் சக பெற்றோர்களோட சேர்ந்து அவங்களோட கோஆப்ரேஷனையும் வச்சு நம்ம சமுதாயத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தலாம். ஏன்னா எங்களோட தனிப்பட்ட அனுபவங்களே ரொம்ப கவலை, அதாவது ஒரு அந்த குழந்தைய பார்க்குற விதத்துலையா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியே ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதையெல்லாம் இந்த கண்ணோட்டத்தையே மாற்றணும். அப்படிங்கிறப்போ விழிப்புணர்வு நிறைய பண்ணணும். ஆட்டிசம் குறைபாடுகளுடைய குழந்தைகள் பற்றி பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் இதனை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சையும் பயிற்சியும் அளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு தான் குழந்தை இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எங்கே போகணும், ஒரு டாக்டர் கிட்ட தான் போகிறோம். டாக்டருக்கு இது ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, தெரபிஸ்ட் இருக்காங்க, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இம்மீடியட்டாக குழந்தைய எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஏர்லி இன்டர்வென்ஷனுங்கிறது பெரிய ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜை நம்ம தாண்டிட்டோம்னா குழந்தையோட வாழ்க்கை தரத்தை நம்ம நினைக்கிற மாதிரி உயர்த்துறது ரொம்ப சிரமம். அதனால அந்த எவ்வளோ சீக்கிரம் உங்க குழந்தைக்கு உங்களை சில குறைபாடுகள் இருக்கு, இல்லை வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, அவ்வளவுதான். குறைபாடுங்கிறது கூட தள்ளி வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு சுகர் இருக்கு, இல்ல வேற ஏதாவது இருக்குன்னா அது நார்மலைஸ் ஆதான் நம்ம பார்க்குறோம். நார்மலைஸ் ஆயாச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. அதை நம்ம கொடுக்கணும். அதை பெற்றோரா நம்மளோட கடமை. இந்த குறைபாடு உடையவர்களை மற்றவர்களைப் போல் இந்த சமூகம் பார்க்கும் நிலை ஏற்பட்டால் அவர்கள் மீதான கண்ணோட்டம் மாறும் என்ற நம்பிக்கையில் நாட்கள் நகருகிறது. புதிய செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.